பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசுவதற்கு பழனிசாமிக்கு அருகதை இருக்கா? ஆனால் அதிமுக பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சின்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சொல்லிச்ச. அண்ணா அடிக்காதீங்க அண்ணா, வலிக்குதுன்னு அப்பாவி பெண்கள் கண்ணீரோடு கதறினாங்களே, இப்பவும் நம்முடைய காதுகளில் அது ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த கதறல் கூட பழனிசாமியோட மனசாட்சியை உழுக்கலையா? பொள்ளாச்சி வழக்கில் எப்படிப்பட்ட நாடகங்களை எல்லாம் நடத்தினார் பழனிசாமி. முதல்ல வழக்கு போடாமல் இழுத்தடித்தார், பிறகு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை தப்பிக்க விட்டார், பாதிக்கப்பட்ட பெண்களுடைய பெயர்களை பொதுவெளியிலே சொல்லி மிரட்டல் விடுத்தாங்க. ஆனால் அந்த வழக்கையும் முறையாக நடத்தி குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை வாங்கி தந்து 85 லட்சம் ரூபாய் இழப்பீட்டையும் இன்றைக்கு வாங்கி தந்த ஆட்சி தான் திராவிட மாடல் ஆட்சி. பொள்ளாச்சி வழக்கு மட்டுமா? ஒரு பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை யார் கொடுத்தார்? டிஜிபியை கொடுத்திருக்கிறார். அதை பாதுகாத்தது யார்? இப்போ எதிர்க்கட்சி தலைவராக அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த பழனிசாமி தானே. அந்த பெண் எஸ்பியை வழிமறிச்சு ஒரு டிஜிபியே மிரட்டினது பழனிசாமி ஆட்சியில் தானே. இந்த வழக்கில் கூட தண்டனை வாங்கி கொடுத்தது நம்ம ஆட்சியில் தான். இதெல்லாம் மட்டுமல்ல, பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் அதிமுக ஆட்சிகளுக்கும் பெரிய ஹிஸ்டரியே இருக்கு. தருமபுரியில் பேருந்தில் 3 மாணவிகள் எரிக்கப்பட்டாங்களே, பெண் ஐஏஎஸ் மீது ஆசிட் வீச்சுன்னு பெண்களுக்கு எதிராக அதிமுக செஞ்சிருக்கக்கூடிய படுபாதகங்களை பெரிய லிஸ்டே போடலாம். ஆனால் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கும் அளவுக்கு சட்டங்களை நிறைவேற்றி இருக்கக்கூடிய நம்முடைய ஆட்சி தான் திராவிட மாடல் அரசு.